இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை அடிச்சிட்ட பிறகு சுரண்டுறாங்க. அங்கே பாருங்கள், சுரண்டி எடுக்கிறாங்க பாருங்கள். மேலே அப்படியே வருது பாருங்கள். இந்த பட்டி பார்த்தது எல்லாமே பேத்துக்கிட்டு வருது பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அது எல்லாத்தையும் பொறுமையாக வந்து எடுக்க சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்ட பிறகு இப்போ மேலே வந்து ஊறுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஷீட்டு போட்டு மூடிட்டோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். ஷீட்டு போட்டு வருங்க கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு கொட்டுது பாருங்கள் அப்படியே. ஏன்னா இதுவே டைம் எடுத்துக்கிச்சு. இதுவே ஒரு நாள் ஆச்சு. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்போ சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கிறாரு பாருங்கள். தேய்ச்சிட்டு தான் அடிக்கணும். இல்லை சும்மா எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோன்னா அப்படியே திருப்பி பேத்துட்டு வரும். அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. நீங்கள் சில பேர் என்ன சொல்லுவோன்னா, இந்த மாதிரி ஆள்லாம் வச்சு தேய்க்கிறது வேஸ்ட்டு ப்ரோன்னா நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுங்கள். பஃபிங் சொல்லுவாங்க. அந்த பஃபிங் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து யாரும் இருக்காதீங்க. அவ்வளோ புகை வரும். மூக்கில் வந்து கர்ச்சீப் கட்டிட்டு ஃபுல்லாத்தையும் அப் டு த சிமெண்ட் வரைக்கும் அந்த பட்டி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ பெட்ரூமில் வந்து மேலே வந்து வாட்டர் சீலிங் இப்போ முடிஞ்சிச்சு. அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வந்து செவத்தில் வந்து பேத்துட்ருக்கோம் அங்கெல்லாம் பட்டியும் பார்த்துட்டாங்க. அந்த பட்டினா ஒன்றும் கிடையாது, அது தனியாக விற்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து கரெக்டாக லெவல் வச்சு பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இவ்வளோ கொட்டி டஸ்ட்டு. இது வந்து பெட்ரூமு. இங்கே மேலெல்லாம் பாருங்கள். இங்கே ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இது வந்து அவுட்ரு பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். அவுட்டரில் ஃபுல்லாக இந்த பக்கமும் அதே தான். தண்ணி பட்டு கீழெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்படி டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ மாடியில் தான் ஆக்சுவலாக ஹையஸ்ட்டு உள்ளே இருக்கிறத விட. இப்போ நான் ஷீட்டு போட்டதுனால இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, சைடில் எல்லாம் போட்டு அங்கே பாருங்கள் மெட்டல் ஷீட்டு பைப்பு உங்களுக்கு தெரியுதுல்ல, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துடுறாரு. சுரண்டி எவ்வளோ நேரம் ஆனாலும் இது எடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா எடுக்காமல் நம்ம அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே திருப்பியும் பத்தியாக பேத்துட்டு வந்துடும். அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பட்டி பண்ணுறாரு பாருங்க. அது அடுத்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த எக்ஸஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சுரண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அதெல்லாம் வந்து பட்டி பார்க்குறாரு பாருங்கள். அந்த பேஸ்ட் எடுத்து வச்சு அவர் அழகாக பார்த்துட்டாரு. நம்ம இந்த மீன் வாயில் எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் இதே சாக்கில் வந்து நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். அவ்வளோ டஸ்ட்டுங்க, நம்ப மாட்டீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட்டு அப்படின்னா ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதனால் எப்படியோ டஸ்ட்டு போய் உட்காந்துக்குது. எப்படியும் ஒரு 4-5 வருஷம் இருக்கும் நாங்கள் பெயிண்ட்டு அடித்து. அதனால் அந்த டஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பெயிண்ட் ப்ராசஸில் வந்து நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம். நான் 2 நாள் லீவ் போட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அந்த